அண்ணா நகர் ரெஸ்க்யூங்க. இன்றைக்கி இறந்துட்டான். இவனை பற்றி நம்ம சொல்லி பேசியே ஆகணும். 31ஆந்தேதி நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். தலையில் துண்டு மட்டும் கட்டு மாதிரி போட்டு அப்படியே விட்டுட்டாங்க ரோட்டில். அவனை தூக்கணும். அவ்வளோ புழு இருந்துச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அந்த புழுவெல்லாம் க்ளீன் பண்ணி தொடர்ந்து 3 நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் நல்லா இருந்தான். அடுத்து நானே பண்ணிக்கிறேன், டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ தொடர்ந்து ஒரு 3 நாள் நான் பண்ணியிருந்தேன். புழுவே இல்லைங்க, அவ்வளோ ஆறிடுச்சு. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டான் அப்படின்னு. ஆனால் சாப்பாடு வைக்கும்போது சாப்பிடலை. எப்போவுமே நல்லா சாப்பிட்றவன் இன்றைக்கி திடீர்னு சாப்பிடல. ஒரு மாதிரி மூச்சு இழைச்சி விட்டான். ஒரு டவுட் ஆகிடுச்சு, எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. சரி, கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிவிட்டு தூக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க. ஏன்னா நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா சாப்பிட்டவன் இன்றைக்கி காலையில் சாப்பிடல. நல்லா பாத்ரூம் நல்லா போயிருந்தான், யூரின் நல்லா போயிருந்தான், எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் மூச்சு வாங்குறது சரியில்லை, சாப்பாடும் சுத்தமாக எடுக்கலை. எனக்கு டக்குன்னு டவுட் ஆகிடுச்சுங்க. அதனால தான் நான் வீட்டில் வைக்கிறது. ஷெல்டர்னால் 40 கிலோமீட்டர் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. அதனால் வீட்டில் வச்சு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் நான் முழு முயற்சி பண்ணுவேன். கொண்டு போயிட்டேங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன். ஒரு வேளை ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்குமோ, வெயில் அதனால் வந்திருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தா சுத்தமாக காய்ச்சல் இல்லை. சரி, ஓகே, அடுத்து ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோங்க. அதுக்கு முன்னாடி 2 விஷயம். அவனுக்கு ரொம்ப ஏஜ்டு வேறு. சிம்டம்ஸ் தெரிஞ்சு நம்ம அதில் ரெக்கவர் ஆகிறதுக்குரிய டைமிங் கூட அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா ஏஜ் சடனாக டக்குன்னு டவுன் ஆவான். இந்த மாதிரி நம்ம ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சரின்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோங்க. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, WBC கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஃபுட்டு இன்டேக்கில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கான் அப்படின்னா நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். பட் இவனுக்கு சடனாக கம்மியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா நானும் டாக்டரும் பேசும்போது எங்களுக்கு அதிகபட்சம் 1 or 2 days ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் தான் இருந்துச்சு. ஏன்னா ஐவியில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம், பட் அதுக்குமே பாடி சப்போர்ட் பண்ணாது. ஏஜ்டு, லிவர் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் அவனுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏஜ்டு வேறு. சரி, ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் 6 நாள் என் கூட இருந்திருக்கான். 6 நாள் அவனுக்கு நல்லபடியாக சுத்தமான இடத்துல வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து அந்த புண்ணை ஆற்றிட்டேங்க. அந்த புழு இல்லை, அந்த புண்ணு பெயினே இல்லைங்க. அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கிட்டாவது நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். அதுவும் ஹோமியோபதி ட்ரை பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு வைப்போம். 2 நாள் நம்ம கூட இருக்கட்டும், நான் ஓரலாக கொடுத்து முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். வண்டிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு முயற்சி பண்ணேன்டா. ஒரு வேளை அடுத்த ஜென்மத்தில் நான் அங்கே இருந்து நீ இங்கே இருந்தேன்னா என்னை காப்பாற்றாமல் விட்டுறாரா, முயற்சி பண்ணுறா. நன்றிங்க.